நன்றி வாழ்த்துக்கள். அருமையான பட்டர்ஃப்ளை டான்ஸ். We have a 32nd annual day. On behalf of our institution and management, I cordially and respectfully welcome our chief guest, Thiru K. Karambakam Ganapathy, MLA, Madurai constituency. He is a renowned person, a friend of the spectators, and a well-known political leader is here with us today. I welcome you, sir. Hats off, sir, to spend your precious time with us. Next of all, I would like to welcome our special guest, Thiru V. Selvakumar, Municipal Councillor, Chennai Corporation, Ward number 154, and Thiru K. Raju, Municipal Councillor, Chennai Corporation, Ward number 155. I am honored to have you with us. Welcome, sir. Thank you. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த டாக்டர் விமலா கான்வென்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய 32வது ஆண்டு விழாவிற்கு வருகைக்கும் அனைவரையும் வருக வருக என்று முதலில் வரவேற்று, தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குறளுக்கு இணங்க தான் தோன்றியதன் அர்த்தம் என்றும் புகழ் பெறவே என்ற வள்ளுவரின் கருத்தை வாழ்விடித்து சென்று உயர்ந்த சிந்தனையோடு வறுமையிலும் செம்மையாகவும் வருவாய் வந்தபோதும் வாழ்வில் நெறி பெறலாமல் வாழ்ந்து மறைந்த நம் பள்ளியின் நிறுவனர் திரு ஐயா எஸ் முத்துக்குமார் BA அவர்களின் பாதகமலத்தில் சொல் மலர் தூவி வரவேற்புரையை தொடங்குகின்றேன். 30/6/1996 ஆண்டு அன்று தொடங்கிய நம் பள்ளியான டாக்டர் விமலா கான்வென்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இன்று 32வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றி பரிசுகளை வழங்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுராவயல் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் உயர் திரு கே. கணபதி MLA அவர்களையும், சென்னை மாநகராட்சியின் 154வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் திரு வி. செல்வகுமார் MP அவர்களையும், அன்று எங்கள் பள்ளியின் முன்னாள் மாணவனின் பெற்றோராகவும் இன்று சென்னை மாநகராட்சியின் 155வது வார்டின் மாமன்ற உறுப்பினராகவும் இருந்து அனைவரிடமும் எளிமையாக நடந்து வலிமையாக செயலாற்றும் அண்ணன் திரு கே. ராஜு MP அவர்களையும், நாற்காலிக்கு சண்டை போடும் இந்த காலத்தில் துக்கம் தொண்டையை அடைத்ததால் தந்தை இறந்ததும் தந்தையின் நாற்காலியில் அமராமலேயே தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற பொன்மொழிக்கு இணங்க மந்திர சொல்லை மனதில் பதித்து பள்ளியின் அனைத்து பணிகளையும் வளர்ச்சி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் SM குமார் கல்வி மற்றும் சமூக நல அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நம் பள்ளியின் நிறுவனர் தலைவர் ஐயா உயர் திரு M. முருகன் MBA DLL அவர்களையும், வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்ற குறளுக்கு இணங்க அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை அன்றிலிருந்து இன்று வரை குடும்ப பணி, ஆசிரியர் பணி, செயலர் பணியை செவ்வனை செய்து ஒன்றை இரண்டாக்கி இரண்டை மூன்றாக்க எங்களை எல்லாம் செயல்படுத்தி நடாத்திக் கொண்டிருக்கும் நமது பள்ளியின் செயலர் அம்மா திருமதி M. ஆனந்தி MSc MA B.Ed அவர்களையும், தலைமை குறிப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து குறிப்பிட்ட வேலையை அவரவருக்கு தந்து மேற்பார்வை செய்வதை மேலாக கண்டு தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அம்மா திருமதி M. ரோஸ்மேரி M.Com B.Ed அவர்களையும், ஆலமரத்தினை விலங்குகள் தாங்கும் ஆலமரத்தினை பூமிகள் தாங்கும் 1000 பறவைகள் அதன் மேல் தங்கும் 1000 பறவைகள் அதன் மேல் தங்கும். எத்தனை பறவைகள் சிறகடித்தாலும் வந்த பறவைக்கு அடைக்கலம் தந்து, எத்தனை பறவைகள் சிறகடித்தாலும் வந்த பறவைக்கு அடைக்கலம் தந்து, சென்ற பறவைக்கு ஆசையை தந்து அடைக்கல தாயாய் ஆளும் விளைவான என் இருமார் ஆசிரியர் பெருமக்களையும், கல்வி ஒன்றினால் மட்டுமே மாற்றத்தை உண்டாக்க முடியும் என்ற உயரிய நோக்கோடு பள்ளியில் சேர்த்து பெற்ற பிள்ளையின் பெருமையை காண வந்திருக்கும் பெற்றோரையும் உற்றாரையும் உறவினரையும் வருவது எதுவானாலும் உடைப்போம்,
வருவது எதுவானாலும் உழைப்போம், வருங்கால சமுதாயம் படைப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு சமுதாயம் படைப்போம் என்ற தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடும் கல்வியில் கலைவல்ல நிகழ்த்தி காட்டும் என் மாணவ செல்வங்களையும் உயிர்காக்கும் தொழிலான நம் பள்ளியின் வாகன ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் உதவியாளர்களையும் இங்கு பரிசு பெற வந்திருக்கும் முன்னாள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் இவ்விழாவினை சிறப்பாக நடத்த துணை புரியும் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் அலுவலர்களையும் அரசு அலுவலர்களையும் பத்திரிகையாளர்களையும் KK நகர் மற்றும் ராமாபுரம் சுற்றுவட்டார பகுதிவாழ் மக்களையும் வீடியோ ஆடியோ உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நம் பள்ளியின் சாதனைகள் ஒரு சிலவற்றை எடுத்துக் கூற முனைகின்றேன். தந்தை 8 அடி பாய்ந்தால் மகன் 16 அடி பாய்வான் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். அதை போல நமது பள்ளியின் தலைவர் அவர்களுடைய முதல் முயற்சியாலும் செயலர் அவர்களுடைய உந்துதலாலும் நமது பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு பொதுத் தேர்வை நமது பள்ளியிலேயே எழுதுவதற்கு உரிய அங்கீகாரத்தை அரசிடம் கேட்டு பெற்றுள்ளார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் கைதட்டலாம், நன்றாக கைதட்டலாம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் மற்ற பள்ளிகளுக்கு அழைத்து செல்லும் போது எங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அந்த பள்ளியில் எழுதக்கூடிய பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். நாங்களாம் அதை பார்த்து நம் பள்ளியில் இதை போன்று ஒரு எழுதுவதற்கு திட்டத்தை உருவாக்கினால் தேவையில்லை என்று நாங்கள் நினைத்திருந்தோம். அந்த கனவு இன்று நனவாகிவிட்டது. இந்த வருடம் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அடுத்தடுத்த வருடங்களில் 12ஆம் வகுப்பு மாணவர்களும் எழுதுவதற்காக ஏற்பாடுகளையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இதனைத் தொடர்ந்து 2வது முயற்சியாக இதே வளாகத்தில் இயங்கி வரும் நமது ஸ்ரீ விமலா வித்யாலயா CBSE பள்ளிகளுடைய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் வருகிறது. 3வது முயற்சியாக இப்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உரத்தூரில் புதிதாக, அதாவது படப்பைக்கு அருகில் உள்ள உரத்தூரில் புதிதாக ஒரு நர்சிங், அதாவது செவிலியர் பயிற்சி நிறுவனம் ஒன்றை உருவாக்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு முயற்சியும் இங்கு வெற்றிகரமாக நடைபெறுகின்றது என்றால், இந்த பள்ளி வளர்ந்து கொண்டே போகின்றது என்றால் அதற்கெல்லாம் காரணம் நமது பள்ளியுடைய நிறுவனர், அவருடைய அருளும் ஆசையும் அவருடைய உயிர் மூச்சு என்றும் இந்த வளாகத்திலும் அந்த வளாகத்திலும் எப்பொழுதுமே இங்கேதான் அவருடைய உயிர் மூச்சு இருக்கும். ஏனென்றால் பள்ளி பிள்ளைகள், பெற்றோர்கள் இவர்களே அவருடைய உயர்ந்த நோக்கம். அவங்களே மாணவர்களையே உயிராக கொண்டிருப்பார். எப்பொழுதே அன்பின் குழந்தைகளை என்று அழைத்து பிள்ளைகளை எல்லாம் அன்பாக அரவணைப்பு, பெற்றோர்களையும் அன்பாக பேசி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கொடுத்தவர் நம்முடைய பள்ளியினுடைய நிறுவனர் அவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் இல்லாததுதான் என்று வருத்தம். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது, இன்னும் நிறைய பேசலாம். கடந்த ஆண்டு படித்து முடித்த மாணவருடைய தேர்வு முடிந்த பிறகு 2025ஆம் ஆண்டுடைய 12ஆம் முடித்த மாணவர்கள் நமது அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் சேர்ந்து அதில் பார்த்தீங்கன்னா 17 மாணவர்கள் கவுன்சிலாம் முதல் கவுன்சிலே வெற்றி உள்ள போயிருக்காங்க. எந்த பண உதவி எதுவுமே இல்லாம படித்த மதிப்பெண்களை நாங்கள் கொடுத்த பயிற்சியின் காரணமாக அவர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து இன்று கல்லூரி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு படிக்கக்கூடிய முதன்மையான கல்லூரிகள் அனைத்திலும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல பெயர் எடுக்கின்றார்கள் என்ற உயர்ந்த கருத்துக்களையும் எங்கள் பள்ளிக்கு கடிதங்களையும் எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள். கேடயங்களும் வழங்கப்பட்டுள்ளது. பள்ளியுடைய நிறுவனத்திற்கு தலைவர் அவர்களுக்கு கேடயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, கடிதங்கள் அனுப்பியிருக்காங்க. உங்களுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா எல்லா இதுலையும் ஈடுபடுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல கலைகளை வளர்க்கக்கூடிய வேலைகளை நம்ம பள்ளியில ஒவ்வொரு துறைக்கு ஓவியமா இருக்கட்டும், சிலம்பமா இருக்கட்டும், எல்லா துறைகளுக்கும் தனித்தனி ஆசிரியர்களை, பயிற்சி ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைய பள்ளி இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரையும் வருக என்று வரவேற்று இத்துடன் என் உரையை முடித்து விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த பள்ளி நிர்வாகத்தாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மதுராவில் சட்டமன்றத்தின் உறுப்பினர் திரு ஐயா காரம்பாக்கம் கணபதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அனைவரும் கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்தபடியாக 154வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் திரு வி செல்வகுமார் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகின்றது. அனைவரும் கைதட்டவும். அடுத்தபடியாக 154வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் திரு வி செல்வகுமார் அவர்களுக்கு முன்னாடி போட்டியை கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக 155வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் திரு கே ராஜு அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முன்னாடி போட்டி சிறப்பு செய்யப்படுகிறது. வட்ட செயலாளர் ராதா செல்வா அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. நூற்றி 54வது வார்டின் மாமன்ற உறுப்பினர் திரு செல்வகுமார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். டாக்டர் விமலா மேல்நிலைப் பள்ளியின் 32வது ஆண்டு விழாவின் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியுடைய காலாளர் அன்புமிக்க அருமையண்ணன் எம் முருகன் அவர்களே, செயலாளர் சகோதரி எம் ஆனந்தி அவர்களே, இந்த பள்ளியை சீரும் சிறப்போடும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ரோஸ்மேரி அவர்களே, பூத் உறுப்பினர் வருண்குமார் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் வசூலி அவர்களே, எங்களை எல்லாம் மக்கள் பணியானாலும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக பணியானாலும் எவ்வாறெல்லாம் நாம் மக்களுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும், மக்கள் பணியை நாம் எந்த ஒரு குறை இல்லாமல் ஆற்ற வேண்டும் என்று எங்களை எல்லாம் வழிகாட்டி தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதியிலே முதல் மாதிரியான சட்டமன்ற உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எனது அன்பிற்குரிய மதுரை தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்த பகுதியுடைய மாமன்ற உறுப்பினர் சகோதரர் கே ராஜு அவர்களே, அருமை நண்பரா ராதா செல்வம் அவர்களே, இளைஞரணி தம்பி ஜி மூர்த்தி அவர்களே, தம்பி கருணாகரன் அவர்களே, முருகன் என்கின்ற ஐயா அவர்களே, மீனநாயகன் அவர்களே, மையந்தன் அவர்களே, விஜய் அவர்களே, முனுசாமி அவர்களே, நவீன் அவர்களே, யோகேஷ், மணிகண்டன், நவீன் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும், இங்க பயிலக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், வந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பணிபுரிந்த அத்தனை நண்பர்களுக்கும் என் மாலை நாளை வணக்கத்தை தெரிவித்து, இந்த பள்ளி எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட என் நண்பர்களுக்கு 25 ஆண்டு காலம் மேலாக இங்கு சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றது. இந்த பள்ளி அது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் யுவா கால்வெளி என்று தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை ராமாபுரம் பகுதியிலே சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக விலகிக் கொண்டு
வந்திருக்கின்ற காரணத்தினால் இங்கு பெருமளவில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று ஆசிரியர் பெருமக்களாகி நீங்களும் மாணவர்களை ஒரு நல்வழிப்படுத்தி நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்த இந்த பள்ளிக்கு நான் மீண்டும் ராமாபுரம் மக்கள் சார்பாகவும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், அவர் பற்றி ஒரு வார்த்தையில மட்டும் சொல்லி 2021 அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகு இந்த தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் எல்லாம் ஆய்வு செய்து எந்தெந்த பள்ளிகளில் கட்டிடம் எல்லாம் சரியாக இல்லாமல் இருக்கிறது, மாணவர்கள் எல்லாம் எவ்வாறு அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன வசதி குறைபாடு இருக்கிறது என்று ஒரு குழு அமைத்து அதை ஆராய்ச்சி செய்து அதன் விளைவாக இங்கே அருகில் அமைந்துள்ள பல நிறுவனங்களை அணுகி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான அளவிற்கு தொண்டு நிறுவன தன்மை கொண்டு மட்டும் நிதியை பெற்று பல பள்ளிகளுக்கு இன்று ஆங்கில பள்ளிக்கு எதிராக தரம் உயர்த்தி காட்டி இங்கே அமர்ந்துள்ளார். அவர்தான் நமது சட்டமன்ற உறுப்பினர். அதே மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் பெஞ்சு வேணும், பசங்க தலைவர் பார்த்து படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆங்கில பள்ளிக்கு நிகராக இருக்க வேண்டும் என்று அரசு பள்ளியில் தரம் உயர்த்தி காட்டியவர் தான் நமது சட்டமன்ற உறுப்பினர். நான் ஏன் அவர் வந்து வழிகாட்டின்னு சொல்றேன்னா, எந்த ஒரு பணியானாலும் அதில் உள்ள ஈடுபாடுகளை செய்து அது குறிப்பாக கல்வியிலே பல பள்ளிக்கு கவனம் செலுத்தி பல சலுகைகளை பெற்று இன்று பல பள்ளிகளை தரம் உயர்த்தி இன்று மருத்துவ துறையிலே கல்விக்கு என்று ஒரு தனி அங்கீகாரத்தை பெற்று தந்த நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவரை நாங்கள் இந்த நேரத்தில் மனமால பாராட்டி இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வருங்காலத்தில் இளைஞர் சமுதாயத்தை நல்ல வழிமுறையில் வழிகாட்டி நீங்களும் நன்றாக படித்து இந்த பள்ளிக்கும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்ப்பது கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக மதுராலய சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு ஐயா காரம்பாக்கம் கணபதி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார்கள். விமலா கண்ணன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியுடைய 32வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைவரையும் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய தாளாளர் முருகன் அவர்களே, செயலாளர் ஆனந்தி அவர்களே, தலைமை ஆசிரியர் ரோஸ்மேரி அவர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற 154வது மாமன்ற உறுப்பினர் அக்கல்மிகு செயல் வீரர் செல்வகுமார் அவர்களே, 155வது மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜி அவர்களே, வட்டக்கழக செயலாளர் ராஜா செல்வம் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற டிரஸ்ட் உறுப்பினர் வருண்குமார் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் வர்ஷனி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற மூர்த்தி அவர்களே, கருணாகரன் அவர்களே, முருகன் என்கிற ஐயா அவர்களே, மற்றும் வருகை வந்திருக்கிற பெற்றோர்களே, குழந்தைகளே, நாம் என்றும் போற்றி வணங்குகிற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய விமலா கல்வி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி தொடங்கப்பட்ட நாளில் இருந்து இத்தனை ஆண்டுகள் இந்த பகுதியிலேயே ராமாபுரம் பகுதியிலேயே ஒரு தலை சிறந்த பள்ளியாக கல்வி தரத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி நான் கேள்விப்பட்ட வரையில் நான் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நான் ஒரு நிகழ்ச்சிக்காக இந்த பள்ளியில் என்னை அழைத்திருந்தார்கள். நான் முதன்முதலாக அப்போதுதான் வந்தேன். இந்த பள்ளியை பற்றி தெரிந்து கொள்வதிலே ஆர்வமாக கேட்கிற போது இங்கே சுற்றி இருக்கிற நகர்பகுதியில் இருக்கிறவர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் தெரிந்தவர்கள் தான். நல்ல ஒரு நிலையில இருக்கிற ஒரு பள்ளி, கல்வி தரத்தை இன்றைக்கு சிறந்து விளைகிற ஒரு பள்ளியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மெட்ரிகுலேஷன் பள்ளி மதுராக மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியும் இன்றைக்கு மாணவ செல்வங்களுக்கு
இன்னைக்கு தலை சிறந்த கல்வியை இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இங்க சுற்றி இருக்கிற பகுதி மக்கள் எல்லாம் இன்றைக்கு போற்றுகிற அளவிற்கு, எல்லோரும் பாராட்டுகிற அளவுக்கு இந்த விமலா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி ஒரு சிறந்த இடத்தை இருந்து கொண்டிருக்கிறது. அரசு தேர்வுகளிலே அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை மாணவிகளாக இன்றைக்கு அதிக அளவிலே தேர்ச்சி பெறுகிற ஒரு பள்ளியாக என்னுடைய பள்ளி இருந்து வருகிறது. அதற்காக இன்றைக்கு நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 4 ஆண்டுகளுக்கு முன்னால் 2021 உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு எனக்கு முன்னாலே பேசிய மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் செல்வகுமார் சொன்னது போல, நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் ஏழை எளிய மாணவ செல்வங்கள் எல்லாம் இன்னைக்கு அரசு பள்ளியை இன்றைக்கு நம்பியிருக்கிறார்கள். அரசு பள்ளியில படிக்கிற அந்த மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்றெல்லாம் கண்டறிந்து அவர்கள் குழு அமைத்து நமது தொகுதியில இருக்கிற எல்லா பள்ளிகளிலும் ஆரம்ப பள்ளி தொடங்கி நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி வரையில அரசு பள்ளி முறையில் என்னென்ன குறைபாடுகள் என்று கண்டறிந்து படிப்படியாக இந்த 4 வருஷத்துல மேலே பெரியாளரை கழிச்சு கொண்டிருக்கோம். வகுப்பறைகள் கட்டி தருகிற நிகழ்வுகள், அவருக்கு தேவையான தளவட சாமான்கள், வகுப்பறைக்கு தேவையான அந்த குழந்தைகளுக்கு பெஞ்சு சேரு, கழிவறை வசதிகள் என்னென்ன தேவை இருக்கிறதோ அத்தனையும் நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன். அதுக்கெல்லாம் மேலாக இன்றைக்கு இந்த வார்டை பொறுத்தவரையில் இந்த பள்ளியை சுற்றி இருக்க, இந்த வளாகத்தை சுற்றி இருக்க அனைத்து சாலைகளையும் இன்னைக்கு தரமான தார் சாலையாக அமைத்து வந்திருக்கிறோம். நான் வருகிற போது மழை காலங்களிலே பெரிய அளவில் இங்கெல்லாம் வெள்ளம் வரும். இன்றைக்கு அதையெல்லாம் கண்டறிந்து ஆய்வு செய்து இங்கெல்லாம் தேவை இருக்கிறது அங்கெல்லாம் கால்வாய் பணிகளை முடித்து இன்னைக்கு இங்க இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல், இங்க நடந்திருக்கிற பள்ளி நிர்வாகத்துக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு எல்லா வகையிலும் இன்னைக்கு சிறந்து விளங்குகிறது. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த நாள் வரையில் இன்றைக்கு கல்வியையும் மருத்துவத்துறையும் 2 கண்களாக பாவித்து பணியாற்றி வருகிறார்கள். எதற்காக இந்த துறை மட்டும் ரொம்ப முக்கியம் சொன்னா, தமிழகத்தை கல்வியில் சிறந்த மாநிலமாக முன்னேற்ற பாதையிலே கொண்டு வர வேண்டும். தனியார் பள்ளிகள் அதற்கு தமிழ்நாடு அரசு என்ன நினைக்கிறதோ அதையெல்லாம் இன்றைக்கு சிறந்த இடத்திலே கொண்டு செல்கிறார்கள். அதே போன்று அரசு பள்ளியையும் கொண்டு வர வேண்டும் என்று, ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற அந்த பள்ளியும் கொண்டு வர வேண்டும் என்று ஏராளமான திட்டங்களை அறிவித்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அதற்காக செலவிட்டு நம்முடைய மாநிலம் கல்வியிலே சிறந்த மாநிலமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய மாநில வரிசையில கல்வியையும் மருத்துவத்துறையும் 2 கண்களாக பாவிக்கிற முதலமைச்சர் அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள். இதற்காக இங்கே சொல்லுங்கள் என்று சொன்னால், இந்த பள்ளியிலே படிக்கிற மாணவ செல்வங்கள் வருகிற காலத்தில் ஒரு அப்துல் கலாமாக வர வேண்டும், ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் பொறுப்பிலே நீங்கள் வர வேண்டும். பெரிய பெரிய இன்றைக்கு படிப்பில நீங்கள் ஆர்வம் செலுத்தி IAS IPS படிப்பில நீங்கள் ஆர்வம் செலுத்தி வர வேண்டும். கல்லூரி படிப்பை முடித்து விட்டு மட்டும் போனால் போகாது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில இன்றைக்கு 4 முதலான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்துல தமிழ்நாட்டில் வந்து ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு படிச்சுட்டு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு IAS IPS IFS போறான்னு சொன்னா அதுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு படிக்கணும். அதற்காக இன்றைக்கு அந்த திட்டத்துல அதற்குண்டான செலவுகள் அத்தனையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட மாணவர்களை IAS IPS அந்த தேர்வில் வெற்றி பெற செய்து அவர்களுக்கு பணி வழங்குகிற அந்த ஆணையம் இன்றைக்கு வழங்காகிவிட்டது. அப்படிப்பட்ட சிறப்பு தமிழகத்திலே தமிழ்நாடு வரலாற்றில் இன்றைக்கு இந்த ஆண்டு ஒரு 2 ஆண்டுகளில இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் இங்கே தெரிவித்துக் கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே வருகை வந்திருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை படிப்பிட தன்னுடைய குழந்தை பெரியவர்களை வர வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் விரும்புகிறீர்கள். அதில் அதிகம் கவனம் செலுத்துகிறீர்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கல்வியிலே எல்லா மாணவ செல்வங்களும் அதிக உயர்ந்த இடங்களில் வருவார்கள் என்பது மாற்று நம்பிக்கை யாருக்குமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு இருப்போம். குழந்தைகள் நன்றாக கல்வியை பெறுவார்கள். அப்படிப்பட்ட சிறந்த கல்வியை தருகிற ஒரு நிறுவனமாக, ஒரு பள்ளியாக விமலா கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்றைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து 32வது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைத்து ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த பள்ளி நிர்வாகம் 100 ஆண்டுகளையும் கடந்து இந்த விழாக்களை நடத்த வேண்டும், இன்னும் நன்மையான சிறப்புகள் பெற வேண்டும் என்று நான் மனதார உளமாற வாழ்த்தி
என்னையும் அழைந்து பதவி கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியா, நல்ல அறிவுரை வழங்கி நன்றி. Distribution, I request our chief guest to distribute the prizes to the school toppers. 12th standard first mark goes to G. Monica. She has scored 583 out of 600. She is receiving cash award. Second mark, Neil Bharat. He has scored 577 out of 600. Third mark, H. Vimla Devi. She has scored 568 out of 600. It's 10th standard. First mark, P. Kartika. She has scored 484 out of 500. R. Meghna, she has scored 483 out of 500. Third mark, G. Monisha, she has scored 480 out of 500. 11th standard student, first mark, G.V. Pavitra. She has scored 555 out of 600. Second mark, J. Tarun Kumar. He has scored 549 out of 600. Third mark goes to K. He has scored 543 out of 600. Thank you, sir. Now, LKG students. LKG English line Kritika Sri. Amit goes to Amita. Yoshika. Amita. Drawing second place. Proven. Third place. Siviksha. Chiru Karuna. Drawing third place. Ritika Sri. LKG English lines. Darshan in first place goes to Dasini. Story in first place goes to Yuvasri. Most professionals don't lose authority because they miss that. Vishwa. Sarveshwaran. Prabhashini. Kritika. Vedasri. KKGB drawing third place goes to Kritika. Fancy dress competition translation prize goes to Vedasri. KKGB
In these lines, first place goes to Rajalakshmi. Storytelling first place goes to Varun Krishna. Drawing first place goes to Dhanushree. In these lines, second place goes to Muhammad. Storytelling second place goes to Vedika. Vedika got third place in fancy dress competition also. Drawing second place goes to Sivani. Third place goes to Epsiba Rani. Storytelling third place goes to Tanushree. Drawing second place goes to Epsiba Rani. LKGB. LTGD on these lines. First place goes to Rudra Varsini. Second to Zara Magnus. And third to Tennessee. And for storytelling, Janani V secured first prize. In drawing also. And for second, Bhavin V. And third place goes to Yasika Yes. And for drawing, first place secured by Janani T. And second to Rudra Vasri. And for fancy dress competition, first place secured by Rakshita J. இதெல்லாம் அமைதியாக கை தட்டலாமே அசல் ஊட்டப்பட்ட உங்களுடைய கை தட்டினால் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்கும். And next comes UVGA section for English line. First place goes to Dikshika. Second to Harisham. And you also second the second prize for drawing. And third place goes to Dojil J. For consolation, we also second for the fancy risk competition. And for storytelling, Abhinav MK. Second to Yenu Raj P. And third to Saswin Karthik J. And for drawing, third place goes to Vertication. Second to Sivan Yaksini. Third to Rakshita. First place goes to Anita Devi. And second to Karmika. Third place goes to Hariyasi. Drawing first place goes to Kahinaya. Second to Anisha. Third place goes to Tara Praisi. Fancy dress competition. First place goes to Sudarshan. K. And second to Tugilis. English lines ATBC. First place goes to Tanisha. Second to Salvi Nanto. And third to Lobina Sri. Storytelling first place goes to Gopala Krishna. Second place goes to Deveshwaran. And third to Varna Pradap. Drawing first place goes to Brinda. And for storytelling, Gopala Krishnan with the first prize. And in drawing also secured second. And Deveshwaran. And Varuna Pradap. Drawing third place goes to Ananya. UPGB. First place goes to Kanishka. Second to Kanan. And third to Kishore P. Storytelling first place goes to Dayalalvi. Krishna. And third to Graceland.
Drawing first place goes to Harihara Subal. And for drawing, first place second by Harihara Sudan K. And second goes to Bosik Sai. Fancy dress competition. Tanisha and Shiny second consolation prize. And for English for illustration, first place goes to Bowl 3 of class 1A. Second place Nittu Amita. Third place goes to Shalini. Tamil poem recitation. First place goes to Ritika Devi, second to Magilini, and third to Hansika. Drawing first place goes to Lakshmi. Second to Anusri and third to Yam Kavisha. Fancy dress competition. First place goes to Sophia. And she was the second for the singing prize, the consolation prize. Second place goes to Mini Yashwant. Singing second place goes to Lakshana. There's a consolation prize. Dance first place goes to Sri Manasa. And for second standard English poem recitation, Lakshita yes, second first place. சும்மாவே உட்கார்ந்து கை தட்டலாமே. இல்லை அப்படியே நீ நம்ம பிள்ளைகள் தான் அப்படியே வாங்குற பாட்டு ஏன் பண்ணாலும் கொஞ்சம் அப்படியே கரங்களை கட்டி சிறு பிள்ளைங்களை சாப்பிட்டு முடியாது கேட்குறோம். கை தட்டினா ப்ரெஷருக்கு நல்லதான். Goes to Lakshita. She has second place in the fancy dress competition, general provisions also. And then Niranjana Tamil poem recitation. Fancy dress competition, first place goes to Balamitran. Sardosh. And second place goes to Navayugan. And for Tamil poem recitation, Aga B. M.K. Now it's class second B. Drawing second place goes to Diksha. Vaira Tamil Nachiyar. Third place, Second to Sanshika Sri of Fancy Dress Competition. And to K. Sharlin, our second Sri. singing third place goes to Anish Y of class second Sri. Jani Sari. consolation prize goes to Diksha. Harivanan, Nitya Sri, Kinsa's Ridge. Navanik, Janavi. And for dance, Shanvi of class second D. Third standard, English poem recitation. First place goes to Nisha. Second to Rupnik and third to G. Vignesh. Sorry. Second, Tamil poem recitation. Gokul. First place goes to Gokul. Second to Mega Swing. Fancy also second to drawing for the second place. And third to Got three prizes. Tamil poem recitation, drawing and art. Three prizes goes to Megashri.
And then drawing, third place goes to George. Tamil poem investigation, third place goes to Lokasi. English poem investigation, third place goes to Dharmi. Consolation prize, Aishwarya third A and Monisha of third C. In Tamil poem investigation, Sagana yes got the consolation prize and Wesley yes of class third. Preeta Lakshmi got consolation prize in drawing and art and craft Sivanya and Devasundar. Yes sir, Kamlesh, Rao got the consolation prize for dance. குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரைஸ் வாங்கிருக்காங்க இப்ப உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. First standard first place, drawing first place goes to music. Art and craft first place goes to Sai Saran. Singing first place goes to Sai Service. Sai Service has scored 3 more prizes, Cultural and General Proficiency. Critical restitution space goes to industry. General proficiency Jai Vishnu, B. Vijayashree CJ Arshika. and drawing second place goes to Sharmila. Art and craft place goes to Sanjay. Singing second place goes to Danshika Sri. Dance Dance to Rosmita. The consolation prize goes to Nakshatra. And for Tamil Oracle, Shivani Asri. She was singing for consolation. consolation prize goes to Yuvan and lastly craft chemistry and beauty. Dance consolation prize goes to Sarvana Pilo. Curriculum restitution Deekshita from C. Has got 2 more prizes, singing competition and dance competition also. Dance competition third place goes to Pragati, Sai Lokesh, General Proficiency Mahasri, Akshita, Rini. 60th standard, first place goes to Pratiksha. Second to Aravind is for singing and Prasad of class 6C.
And for Science Expo, first place taken by Prajit, and second to Lokesh, and third to Ajman. For gender proficiency, Shivani, Level 3 and Duty of class 3. And for English oral debate, consolation prize goes to Veena S. And the third goes to Kanishka, Tirukural, and Darshan. And for dance, Kanishka of 6th and Tirukural illustration, Sri and Ananya of class 6A. Physics. Seventh standard English article competition. Veena has got consolation prize. Drawing first place goes to Pratiksha, second place goes to Deeksha, third place goes to Vibhisha. Singing competition, first place goes to Madhavan. Science Expo, first place goes to Prajit, Lokesh, second place goes to Yoshini, third place goes to Ananya. Seventh standard, drawing first place goes to Vipin, second place goes to Jeevita, third place goes to Hasini. English article competition, Kanishka got third prize. Dance competition, Joy is getting first prize. English article competition, Olia is getting first prize and Science Expo also got second prize. And then Sadhana of 8th Tamil article and Tirukural singing competition also got second prize. Tamil article got Patrika, Tanishika is getting first place for drawing, Sweta is getting second Second prize. place goes to Akshara, and for drawing, a Joel of class 8A, and also first prize in dance, and for consolation, a Mahashmi of class 8C, Sanjay of 8B, who have visited for C, and then for Tirukural, Manisha, so consolation prize of class 8C. For dance, Pitishwar of class 8-3. Standard 9, English oratorical. Drawing, Sandivasan. Singing, Kunsalna. First place in Science Expo. Class 9C. And for gender proficiency, Salvi Sri of class 9A and Kritika of 10A. Kritika of 10A. Salvi Sri of 9A, Kritika of 9A and Kritika of 9A. And yet the surprise of Tata Building by Roshan Srikanth of Dance class competition, 9A. Lakshan. Consolation prize goes to Lakshan and Kishore. And for fifth standard,
for drawing. Alsika Ram got the first prize. Second, Madhumika. Nandini, Charis Meena, Deepasri, Madhumika, Nirma. Here comes class 20 for gender proficiency. Arshija got the first prize. For the second and third goes to Jonal. Kavya, Amita, Darshini, Jaslam Kanno, class 11 Jim. And this one of class Dharni Karan of 12A. Jayant of 12A. Drawing consolation prize goes to Vishnupala and Dharni Karan. Parthasarathy of 12A. Yogesh of class 10 standard. Santosh of class 10C. Nitya of 12C. Madhya of class 12C and Sugi of 12C. And Jimmies of class 12D. Thank you, sir. நமது பள்ளியில் டான்ஸ் மாஸ்டர்களுக்கு இப்பொழுது திருநாளை போட்டு போராட்டப்பட்டு வருகின்றது. நன்றாக கைத்தட்டுங்க. கடுமையாக உழைத்து எல்லா பிள்ளைகளும் நல்லா கல்விடுறாங்க. Thank you.